அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்டு வந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 30 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு குவைத் மற்ற பிற ஜிசிசி நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி வரும் ஈரானின் IRGC ராணுவப்படை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. பரபரப்பு வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் இனி ஜதீத் குவைத் உருவாக உள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்டு வந்த தாக்குதலை அமெரிக்க ராணுவம் நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஈரானில் 30 பொதுமக்கள் விழுந்துள்ளதாக ஈரானிய அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நிறுத்திக் கொண்டு விட்டதாக அறிவித்தாலும் ஈரானின் IRGC ராணுவப்படை வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை தான் குறிவைத்து தாக்கி வருகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது தான் அதிக அளவில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது ஈரானின் புரட்சிகர காவல்படை. அற்பத்திகள் வெளியான ஆதத்தின்படி குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரேடார் சிஸ்டம் ஆகியவற்றை தாக்கி வருகிறது. அதுபோல பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளமான ஷேக் ஈசா ஏர் பேஸையும் ஈரான் ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்கி வருகிறது. இப்போ ஈரானிடம் சிக்கியது குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகள் மட்டும்தாங்க. குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரு நாடுகளும் ஈரானுக்கு மிக அருகாமையில் உள்ளதால் தான் இந்த இரு நாடுகளும் ஈரானின் தாக்குதலுக்கு அதிகமாக உள்ளாகி வருகிறது. குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி நேற்று மட்டும் 4 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 21 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதுபோல இன்றும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை குவைத் எதிர்கொண்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஈரான் அமெரிக்கா சண்டையின் காரணமாக இதுவரை பார்த்தீங்கன்னா குவைத் மீது 25 குரூஸ் ஏவுகணைகள், 387 பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 970 ட்ரோன் தாக்குதல் மட்டும் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளது. அதுபோல குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 மீது மட்டும் 4 முறைக்கு மேல் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனால் தான் குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 விமான சேவைகள் அனைத்தும் இப்போ டெம்பரவரியாக டெர்மினல் 4க்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயங்க, அதாவது பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தற்போது தீவிரமான செக்கிங்கை தொடங்குமாறு உயரதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபேசல் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இகாமா இல்லாதவர்கள், இகாமா இருந்தும் அதாவது விசா இருந்தும் மற்ற கம்பெனியில் வேலை செய்பவர்கள், சிவில் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்கும் மற்ற அட்ரஸில் தங்கியிருப்பவர்கள், ஃபேக்கான ஐடி வைத்திருப்பவர்கள், ஃபேமிலி விசாவில் இருந்து கொண்டு வேலை செய்பவர்கள், முதலாளியின் அனுமதி இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் செய்பவர்கள், தெருவோரம் வியாபாரம் செய்பவர்கள், இப்படி அனைவரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த வீடியோவை குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இப்போ ஜெலிப் ஷூட்டில் தான் உள்துறை அமைச்சகம் குறிவைத்துள்ளது. இப்போ குற்றம் செய்து பிடிபட்ட அனைவரும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வைக்கப்பட்டு நாடு கடத்தும் மையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. விரைவில் கைதானவர்கள் அனைவரும் அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் இருந்து ஃபிங்கரை வச்சு அனுப்பப்பட்ட யாரும் இனி குவைத்துக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லைங்க, குவைத் மட்டும் கிடையாது, மற்ற GCC நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் வேலைக்கு செல்ல முடியாதவாறு அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கப்படும். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே குவைத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 309 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1070 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ குவைத்துடைய தினார் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏறிட்டு வருதுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 594 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 225 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.